வணக்கம். வணக்கம். சுமார் 400 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்த திரு செந்தில் பாலாஜி ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காரு ஜாமீனில். ஆனால் வந்த உடனேயே அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி எடுத்து கொடுக்கப்படுகிறது. திரு ஸ்டாலின் அவரை தியாகி லெவலில் கொண்டாடுறார். இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்துக்கு நல்லது தானா? தியாகி செந்தில் பாலாஜி தான் இதுக்கு மேலே நீங்கள் பேசணும். இதுக்கு மேலே யாரும் அவரை அமைச்சருனோ ஏதாவது பேசக்கூடாது. ஏன்னா முதலமைச்சரே அவரை பாவம் தியாகி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. ஏன்னா ஒரு தியாகின்னு ஒரு ஆள் சொல்லிட்ட பிறகு நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதான் முதலமைச்சர் சொன்னால் நம்ம கேட்கணும். அப்படி தான் நானே விரும்புகிறேன். ஏன்னா ஒரு எவ்வளோ பெரிய தியாகி அவருக்கு மறுபடியுமா அவருக்கு இப்படி ஒரு மந்திரி கொடுப்பாங்கன்னு சொல்லி அவரே கனவுல நினச்சிக்க மாட்டார். ஆனால் அந்த அளவுக்கு திமுக அவரை நம்பி இருக்கிறது, அவ்வளோ முடமாய் போயிருக்கிறதுன்னு தான் நான் இதை பார்க்குறேன். இதுக்கு ஒரு கேவலமான செயல். இது பார்த்திங்கன்னா உண்மைக்கே ஒரு ஒரு பாட்டு வரும், யாருக்கும் வெட்கமில்லை இங்கு யாருக்கும் வெட்கமில்லைன்னு ஒரு பாட்டு, தமிழ் பாடுவாங்க சினிமா. அது மாதிரி யாருக்கு தான் இதில் வெட்கம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. அது கொடுத்தவனு இருக்கா, வாங்கினவனுக்கு இருக்கா, ஜெயிலுக்கு போனவனுக்கு இருக்கா? என்ன ஆட்சி இது? ஒரு தரம் கட்ட ஒரு செயலாக இதை நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு ஒரு இது ஈடி அவர் மேல் தவறாக போட்டு விட்டது, குற்றம் சுமத்தப்பட்டார், இப்படியெல்லாம் இவங்க பொய்யா பல தகவல் சொல்கிறாங்க. ஆனால் அவரே ஒற்றுக்கொண்ட காரியம், 60 பேருக்கு மேலே நானே கண்ட்ராக்டர் வேலைக்கு போடுறதுக்காக பணத்தை வாங்கின பணத்துக்கு வட்டியோடு நான் திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும், நான் திருடி நானே செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்ன ஒரு திருட்டு வேலை செய்த ஒருவருக்கு அவரே ஒற்றுக்கொண்டது. நான் கோர்ட்டில் எல்லாத்துக்கான தகுதியான காரியங்கள் இருக்குது. அவர் மேல் கேஸ் அதுக்கு தான். நீயே தனிச்சையாக செய்து செட்டில் பண்ணிட்டு முடிச்சிட்ட பிறகு தான் அதை தனிப்பட்ட முறையில் கோர்ட் மறுபடியும் எடுத்து விசாரிக்கிறது. அப்போ இவங்க ஒரு குற்றவாளி என்று ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண ஒரு ஆளை மறுபடியும் கொண்டு அவர் மேல் பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. அவர் ஒரு மந்திரியாக இருக்க ஒரு தகுதியான மனுஷனே அல்ல. 10 ரூபாய் டாஸ்மார்க்கில் வாங்கிட்டாரு, பாட்டில் திருப்பி தரல, நிறைய குற்றச்சாட்டுகள், 1 2 இல்லை. அதெல்லாம் அவங்களுடைய அரசியல் காரியமாக சொல்லப்பட்டது சொல்லலாம், எதனா சொல்லலாம். ஆனால் நிரூபிக்கப்பட்ட குற்றம், அவரே ஒற்றுக்கொண்ட குற்றம், அவரே செய்த குற்றம்ன்றது ஒன்று இல்லாத 400 நாள் இவர் போய் உள்ளே சும்மா உட்காந்துருவாரா? ஈடி போட்டுச்சுன்னா எவ்வளோ நாள்னாலும் வச்சுக்க முடியுமா? சட்டம் இருக்கிறது அல்லவா, அதில் இருக்க நியாய நீதிகள் இருக்கிறது அல்லவா. அப்போ இந்த வழக்கு என்பது ஒரு ஆள் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு இவர்களே முடித்து வைக்கப்பட்ட வழக்கை எடுத்து தான் விசாரிக்கிறாங்க. இது புதுசாக போய் ஈடி இவர் மேலே பொய் குற்றச்சாட்டு, பொய் வழக்குன்னு சொல்கிறார். அப்போ நீ ஃபஸ்ட்டு முடித்து வச்சது என்ன வழக்கு? அப்போது இந்த ஒரு வழக்கு ஒரு குற்றவாளியாக வந்த ஒரு மனிதனை திருப்பி எடுத்துகிட்டு போய் அவர் ஒரு முதல்வர் சொல்லுகிறார் தியாகின்னு. அதுதான் கொடுமை. அப்போ இவரெல்லாம் தியாகின்னா அப்போ மகாத்மா காந்தி எல்லாம் என்ன யாருன்னு எனக்கு புரியல. எனக்கு இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்காக உழைத்தவன் யார்? அவன்லாம் என்னன்னா எனக்கு தெரியல. அப்போ கக்கன் மாதிரி ஆட்கள்லாம் நேர்மையாக இருந்தானே, அவனுக்கெல்லாம் என்ன பேருன்னு எனக்கு தெரியல. இதற்கு மேலே அதுக்கு சிஎம் தான் இதுக்கு தான் சொல்லணும், ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லணும். அவங்களுக்கெல்லாம் வேறு ஏதாவது அடைமொழி கொடுத்து சொல்வீர்களா? ஏன்னா இவங்களெல்லாம் நீ திருடன், ரவுடி, பொறுக்கி, முள்ளமாரி, இவங்க எல்லாரும் நீங்கள் தியாகின்னு போட்டிங்கன்னா அப்போ உண்மையான ஆட்களுக்கு என்ன பெயர்? இது மோசமான ஒரு முன்னுதாரணம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது இது கண்டிப்பாக நடந்திருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டுக்கு துரதிர்ஷ்டம். திமுக இதற்கான சரியான பாடத்தை தேர்தலில் சந்திக்கும். அடுத்த தேர்தலிலே மக்கள் இதுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். எந்த ஒரு பொறுப்பில் இருந்து, மின்சாரத்துறையில் இருந்து, அங்கேருந்து ஊழல் செய்த ஒரு மனிதனை அதே துறையில் கொண்டு வைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன திமிரில் வைப்பீங்க? அப்போ மக்கள் எல்லாம் என்ன இழிச்சவாங்களா? பார்க்குறவங்கெல்லாம் எங்கள் அறிவு கட்டவனா? இங்கே படித்தவன் இல்லையா? இங்கே சிந்திக்கிறவன் இல்லையா? எந்த கலால் துறையிலே எந்த இடத்துல நீ ஏமாத்தினையோ அதே ஆளை எடுத்துகிட்டு அதிலே உட்கார வைப்பேன்னா உனக்கு அப்போ என்ன, நீ ஜெயிச்சிட்டன்ற உனக்கு ஒரு திமிரா? திமுக ஜெயித்து விட்டது, நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், நாங்கள் என்னென்ன செய்ய நீங்கள் ஒத்துக்கோங்கன்றது அர்த்தம் அதற்கு? அப்போ இங்கே கேட்பாரற்று இருக்காங்களா மக்கள்? பயங்கர கோபத்தில் இருக்கிறான். நடுநிலையாளர் என்று சொல்லப்பட்டவன், சிந்திக்கத்தக்கவன், இளைஞர்லாம் பயங்கர கோபத்தில் இருக்கிறான். அவனால் அரசை எதிர்த்து பேச முடியல, அதை சேர்த்து சொல்ல முடியல. ஆனால் இதற்கான பாடத்தை கண்டிப்பாக மக்கள் தேர்தலில் புகட்டுவாங்க. இப்போ புகட்டமாக இப்போ இவங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம், ஒரு வேளை ஏதோ நம்ம செய்துட்டோம், நம்ம அப்படியே கொண்டாடிட்டோம்னு சொல்லி நினைக்கலாம். யாரை கொண்டாடுறீங்க? நீங்கள் கொண்டாடக்கூடிய ஆள் யார்? மகாத்மா காந்தியா? இவர் பெரிய அப்படியே தேசத்துக்காக போராடினவரா? இல்லை எதுக்காவது
இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு சரி ஒன்றுமே கிடையாது. நீ வந்து ஒரு ஒரு குற்ற செயலை செய்து உன்னை கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கிறான், நீ வெளியே வர, உனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் இவ்வளோ பெரிய காரியம்லாம் செய்துட்டு முதல்வர் வந்து தியாகின்னு சொல்கிறாரு. என்னுடைய அப்படியே இந்த திமுகவுக்கு இவரை விட்டால் வேறு ஆளே இல்லை அப்படின்னு சொன்னால் திமுகவை நீங்கள் கேவலப்படுத்திட்டீங்க. திமுகவில் இருக்கிற உண்மையான தகுதியான நபர்கள் சிந்திக்கணும், நல்லவன்லாம் சிந்திக்கணும். இப்போ தான் திமுகவில் இருக்கிறவனும் சிந்திக்கக்கூடிய சரியான நேரம் இது. நிறைய இளைஞர்கள்லாம் எங்கள் கட்சியில் இருக்காங்க. நிறைய இளைஞர்லாம் சிந்திச்சு பார்க்கணும், யாருக்கு இங்கே வாய்ப்பு? திருடனுக்கா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறீங்க? உங்கள் கட்சியில் இருந்தால் இப்படி காரியங்களை செய்கிறவனை தான் நீங்கள் தூக்கி உட்கார வைப்பீங்க, நல்லவனை உட்கார வைக்க மாட்டீங்க. நல்லவன் என்றைக்குமே இருந்து நல்லவனாக இருந்தே போயிடணும். அவன் போஸ்ட் ஒட்டி அவன் இது வச்சு அப்படியே தான் போவான். அப்போ இப்படி ஊரை ஏமாற்றுகிறவன் திருடன், மற்றவனுக்கு இப்படி செய்கிறவனை தான் நீங்கள் வளர்ப்பீங்கன்னா இது எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? எங்கே இருக்குது இதில் வந்து மனசாட்சி? இதில் எங்கே இருக்குது? நீங்கள் என்ன செய்திருக்கணும்? இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் கொண்டாடி இருக்கலாமா? இது வந்து திமுகவுக்கு பலன் என்று நினைத்திருக்கிறார்கள். இதுதான் சரியான பலவீனம். இதுலேருந்து ஒரு பெரிய பாடம் இந்த அரசுக்கு மக்கள் புகட்டுவார்கள். இப்போ செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறதுக்கான தேவை என்ன? கட்சி மாறாது, தொடக்கத்திலிருந்து திமுகவில் இருந்தவர்களே செல்வந்தர்களெல்லாம் இருக்காங்க. பட் அவருக்கு கொடுக்கப்படாத முக்கியத்துவம் செந்தில் பாலாஜிக்கு ஏன் கொடுக்கப்படுது? செந்தில் பாலாஜியின் மேல் இந்த கேஸ் போட்டது யார்? திமுக தான் போடுது. திமுக தான். இதே முதலமைச்சர் தான் அங்கே போய் பேசும்போது சொல்கிறாரு, இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார், இப்படி திருடுறாரு, அப்படி பண்ணுறாரு, இன்னைக்கு குற்றச்சாட்டுன்னு இதே வாய் தான் இன்று அவரை வந்து தியாகின்னு சொல்லிச்சு. நீங்கள் போட்ட கேஸில் தான் அவர் ஜெயிலுக்கு போனார். நீங்கள் தான் அவரை குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க. நீங்களே தியாகின்னு சொல்கிறீங்க. இவருக்கு ஏன் மற்றவரை காட்டிலும் மரியாதை கொடுக்கப்பட்டது என்றால், மற்றவன் திருடுவதில் 50% கொடுத்தால் இவர் 80% கொடுப்பார். வசூல் பண்ணி அதிகமாக கொடுக்குறவர் என்று பேசப்படுகிறது. அதுதான் மெயின் காரணம். இது வந்து என்னென்னா, எல்லா பொதுத்தளத்திலே எல்லா இடங்களும் என்ன பேசுகிறாங்க, ஏன் செந்தில் பாலாஜிக்கு அதிகமாக கொடுக்குறாருன்னா, இவர் நல்ல அரசுக்கு அந்த முதலமைச்சரின் குடும்பத்திற்கு எல்லாருக்கும் வந்து அதிகமான நிதியை திரட்டி கொடுக்கறதிலே அவர் வல்லவர். அநேக காரியங்களை சரியாக செய்வார். ஏன்னா ஈரோடு தேர்தலில் இடைத்தேர்தலில் மொத்த பங்கையும் இவர் தான் செலுத்தினார். இவருக்கு தெரியும் யாரை டார்கெட் பண்ணி யார்கிட்ட எங்கே காசு வாங்க முடியும், எப்படி வாங்கணும், அதை எப்படி செலவு பண்ணுன்றது வந்து இந்த சூத்திரதாரி. அது வந்து இவங்களுக்கு வந்து அது பக்கபலனாக இருந்திருக்கிறது. இந்த திமுகவுக்கு அது தேவையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்கள் வேண்டும். அதற்காக தான் அவர் வச்சுருக்காங்க, அதற்காக தான் இவரை கொண்டாடுறாங்க. மற்றபடி இவருக்கு ஒன்றும் அவர் என்ன ஒரு கட்சியில் நிலைத்திருந்தவரா? இல்லை 5 கட்சி மாறி வந்தவர் தானே. இல்லை திமுகவுடைய அப்படியே கொள்கையில் ஈர்க்கப்பட்டு பாரம்பரிய இன்றைக்கி அப்படி கிடையாது. அவர் வந்து இந்த கட்சி வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது, இன்றைக்கி தகுதியான இடத்துல இருக்குது, இங்கே சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்தார். அவர் சம்பாதிச்சார், கட்சிக்கு கொடுத்தாரு, இல்லை இவர்கள் குடும்பங்களுக்கு கொடுத்தார். இன்னும் வந்து அவர் மேலே நிலுவையில் இருக்கிற வழக்குகள் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு வழக்குன்னு நினச்சிருக்காங்க, இன்னும் அது 2-3 வழக்குகள் இருக்கிறது அவர்கள். அப்போது இவ்வளவுக்கு அளவுக்கு அதிகமான சொத்தை இவர் எப்படி சம்பாதிச்சிக்க முடியும்? ஒரு தனி மனிதன். இவர் என்ன தொழில் செய்தார்? எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காரு? இத்தனை லட்சம் கோடிகளை இவர்களுக்கெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் சொல்கிறார். கக்கன் தன்னுடைய கடைசி காலத்தில் 25 ரூபாய் மாதம் ஒரு நாளைக்கு காசு கொடுக்க முடியாமல் அரசாங்க மதுரை ஹாஸ்பிட்டலில் தரையில் படுத்துருந்தான்னு எம்ஜிஆர் பார்த்து அவருக்கு உதவி செய்தார். இருந்த ஒரு அமைச்சர் வாழ்ந்த நாட்டில் இவன் எத்தனை லட்சம் கோடி வச்சுருக்கான்னு கணக்கே இவனுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கிறான். இதுதான் திமுகவோட திராவிட மாடல் ஆட்சி. திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆட்சிக்குள்ளே வந்து கட்சியில் வந்து தலைவராக வந்துட்டால், ஒரு மந்திரியாக வந்துட்டால், ஒரு எம்எல்ஏ வந்துட்டால், நீ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடணும். நீ கோடியில் வாங்கினா பர்சன்டேஜ் நீ கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீ எவ்வளோனா சம்பாதிக்க விடுவாங்க. நீங்கள் சரியாக செய்யலைன்னா உங்கள் இலக்காவை மாற்றி விட்டுருவாங்க. நீங்கள் சரியாக கொடுக்கலன்னா உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இதுதான் திமுகவுடைய இன்றைக்கி இருக்கிற நடைமுறை. அதில் செந்தில் பாலாஜி ரேஸில் நம்பர் 1 அவர். அதுக்கு தான் இவருக்கு முக்கியத்துவம் தவிர இவர் மற்றபடி நல்லா இருந்தார், நல்லா இவர் வந்து திறமையானவர், சாதிச்சார் எல்லாம் கிடையாது. அரசுக்கும் இவர் வந்து அரசு ஆளுகிற குடும்பத்திற்கும் நல்ல சாதகமான ஒரு சரியான நபராக நம்பத்தகுந்தவராக இருந்தார். அந்த நம்பிக்கைக்காக இவருக்கு வந்து இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நாளைக்கே மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகி உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரானா செந்தில் பாலாஜிக்கு துணை முதலமைச்சராகிற வாய்ப்பு இருக்கிறதா? ஏன் தாராளமாக இருக்கும். திமுகலாம் நீங்கள் எதையுமே நீங்கள் கணிக்கலாம் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அடுத்த தேர்தலை சந்திக்க தேவையான நிதி.
அந்த நிதியை வந்து யார் இப்போ நிதி முதலீட்டில் சரியாக கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து அவங்க எதுனா தருவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அப்போ வந்து நீங்கள் அப்படி பார்த்தா கனிமொழிக்கு என்றைக்குமே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிதியை திரட்டுகிறவங்களா இருக்கணும். பாவம் அந்த மாவட்டம்லாம் அவ்வளோ காசு இல்லை, காசு கொடுக்கணும். திமுக அந்த கட்சியிலே நீங்கள் போய் ஒரு ஒரு சீட்டுக்கு இவ்வளோ காசுன்னு வச்சுருக்கான், இவ்வளோ காசு கொடுத்தா தான் உனக்கு இந்த பதவி கிடைக்கும். நீ கீழே அடித்தளத்துலேருந்தே வச்சுருக்கான். வட்ட செயலாளர்லேருந்து ஆரம்பித்து வந்து ஒரு 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 சின்ன ஒரு கார்ப்பரேஷன் எலெக்ஷனுக்கு ஒரு வார்டு மெம்பராக நிற்கணுன்னா கூட எனக்கு 2 லட்சம் 1 லட்சம் கொடுத்தா தான் உனக்கு அலாட்மெண்ட்டே தருவன்ற அளவுக்கு அங்கே எம்எல்ஏலேருந்து தொடங்குகிறது அந்த அவங்களுடைய அந்த லிஸ்ட்டு. அப்போ அப்படி இருக்கிற ஒரு கட்சியில் போயிட்டு எப்படி இவங்க வந்து நேர்மை நீதி நியாயம்லாம் பேசுவாங்க. செந்தில் பாலாஜி என்பவர் வந்து மணி மேக்கர், திமுகவுக்கு இலவசமாக பணத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரை அவங்க பாதுகாக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால தான் திருப்பி அதே பொசிஷனில் கொண்டு வந்து வைக்கிறாங்க பாருங்கள். வேறு யாரையுமே நம்பலை பாருங்கள், இவரையே திருப்பி கொண்டு வந்து வைக்கிறாங்க. மூத்த அமைச்சராக இருக்கிற ப்ரொஃபஸராக இருந்து காலேஜில் அனுபவம் வாய்ந்த அவருக்கு வந்து வனத்துறை இவனுக்கு அவங்க நினச்சா எங்கன்னா போடுவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அதே துறை. ஏன்னா இன்னும் விட்டு போனால் அந்த கேப்பில் இருக்கிற அந்த 400 நாட்களுக்கான வசூலை மறுபடியும் செய்தாகணும். அவருக்கு டார்கெட் வச்சு கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ வச்சு சீக்கிரமாக கொடுங்கன்னு. அப்படித்தான் செந்தில் பாலாஜி. தவிர செந்தில் பாலாஜி என்ற மனிதனுக்கு வந்து அதுதான் அவனுக்கு வாய்ப்பு, வேறு வழி கிடையாது. மிக்க நன்றி ஃபாதர். நன்றி.